அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பில் வரக்கூடிய பப்ளிக்கில் எதிர்பார்க்கப்படும் மிக முக்கியமான சம். சரிங்களா? அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் எக்ஸசைஸு 6.3ல் 4வது சம்மு நம்ம மிக முக்கியமான சம்மை கருதி அதை நம்ம இப்போ என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1800 மீட்டர் உயரத்தில் பறக்கும் விமானத்திலிருந்து ஒரே திசையில் விமானத்தை உற்று நோக்கி செல்லும் 2 படகுகள் பார்க்கப்படுகிறது. விமானத்திலிருந்து இரு படகுகளை முறையே 60 டிகிரி மற்றும் 30 டிகிரி இறக்க கோணத்தில் உற்று நோக்கினால் 2 படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவை காண்க. இதுதான் கொஸ்டின். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் நாம் என்ன செஞ்சுக்குவோம், இப்போ இதுதான் ஒரு நீர்மட்டம்னு எடுத்துக்குவோம். இந்த நீர்மட்டத்தில் 1800 மீட்டர் உயரத்தில் என்ன பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விமானம் பறந்துக்கிட்டு இருக்கு. இந்த விமானத்தில் இருந்து 2 படகு இந்த ஒரே திசையில் நிற்குது. ஒரு படகு இங்கே இருக்குன்னு எடுத்துக்குவோம் நாமளாகவும். சரிங்களா? அனதர் படகு இந்த இடத்துல இருக்குன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? இந்த 2 படகையும் விமானத்தில் இருந்து தான் என்ன செய்கிறாங்க, உற்று நோக்கி இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க. சரிங்களா? இது ஒன்றையும் அனதர் ஒன் இது ஒன்றையும் பார்க்குறாங்க. இந்த விமானம் தண்ணீர் பகுதியிலிருந்து தரைப்பகுதியோ அல்லது தண்ணீர் பகுதியோ, சரிங்களா? ஆனால் தண்ணீர் பகுதியில் இருந்து தான், ஏன்னா இது வந்து படகுன்றனால 1800 மீட்டர் உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு. இந்த விமானத்தில் இருந்து இறக்க கோணத்தில் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இறக்க கோணம், 30 டிகிரி இறக்க கோணத்தில் ஒன்று பார்க்குறாங்க. அனதர் ஒன்று 60 டிகிரி இறக்க கோணத்தில் ஒன்று பார்க்குறாங்க. ஸோ 30 டிகிரி இறக்க கோணத்தில் பார்த்தா அதனுடைய உள்ளெதிர் கோணம் அடிப்படையில் இங்கே 30 டிகிரி ஃப்ரேம் ஆகும். அதே மாதிரி 60 டிகிரி கோணத்தில் பார்த்தாங்கன்னா இங்கே 60 டிகிரி ஃப்ரேம் ஆகும். சரிங்களா? நானாக பேர் வச்சுறேன், ஏ பி சி டி. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 படகுக்கு இடைப்பட்ட தூரம் என்ன, இதுதான் கொஷின். இந்த 2 படகுக்கு இடைப்பட்ட தூரத்துக்கு நாமளாக பேர் என்ன வச்சுருவோம், எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? இந்த மொத்த படகோட தூரம், அதாவது இங்கே இருக்கக்கூடிய விமானத்தினுடைய அந்த ஹைட்டில் இருந்து இந்த 2வது இருக்கக்கூடிய விமானம் வரையும் இருக்கக்கூடிய தொலைவோடனா எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஏன்னா இதை நான் ஒய்யின் பேர் வைக்க போகிறேன், அதனால் இது எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு தேவையானதில் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் எனக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஒய்யும் கிடைக்கும். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யில் இந்த ஒய்யை அப்ளை பண்ணி சப்ராக்ஷன் பண்ணியாச்சுன்னா, அந்த ஒய்யை எடுத்தாச்சுன்னா எக்ஸ் நமக்கு தேவையானது கிடைச்சிடும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 முக்கோணம் நமக்கு கையில் இருக்குது. அந்த பேஸில் என்ன செஞ்சுக்கோ எடுத்துக்குவோம். ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் முக்கோணம், செங்கோண முக்கோணம் ஏபிசி. இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறேன். சரிங்களா? முக்கோணம் ஏபிசி, செங்கோண முக்கோணம் ஏபிசியில் இருந்து அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏபிசியில் இருந்து என்னென்னலாம் நமக்கு அந்த கான்செப்டில் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிகிரிக்கு ஆப்போசிட்டில் எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு வேல்யூ தெரியுது. அடுத்துள்ள பக்கத்தில் ஒய்யின் பேர் வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். அப்போது ஆப்போசிட் சைடும் ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் தெரிஞ்சுன்னா, அதாவது எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் தெரிஞ்சுன்னா tan θ ஃபார்முலா எடுத்து தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் tan ஆஃப் 60 டிகிரி எடுத்துக்கோங்க. tan 60 தட்ஸ் ஈக்குவல் டு எதிர் பக்கத்தில் எவ்வளோ இருக்குன்னா 1800 மீட்டர், 1800 பை அடுத்துள்ள பக்கம் ஒய். இப்போ இந்த tan 60ஓட மதிப்பு தெரியணும். அப்போ tan 60ஓட மதிப்பு உங்களுக்கு தெரியணும்னா நம்ம டேபிள் ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கணும், தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். இப்போ tan 60ஓட மதிப்பு என்னன்னா √3. tan 60ஓட மதிப்பு என்னன்னா √3 தட்ஸ் ஈக்குவல் டு 1800 பை ஒய் இப்படின்றது. கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்குவோம். இந்த ஒய் இங்கே மேலே வந்துடும், இந்த √3 இங்கே கீழே வந்துடும். அப்போ ஒய் தட்ஸ் ஈக்குவல் டு 1800 பை √3. ஆல்ரெடி நான் சொன்னேன், எனக்கு ஒய் கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிடைக்கும். இந்த 2 தான் கிடைக்க போகுது. இப்போ எனக்கு ஒய் கிடைச்சிருச்சு. இதை இப்படி வச்சுக்கிறேன். ஆனால் இன்னொரு முக்கோணம் இருக்குது, ஏபிடி. இந்த முக்கோணம் எடுக்கிறேன். முக்கோணம் ஏபிடியில் எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதை எடுக்க போகிறேன். அதுலேயும் எனக்கு என்ன தான் தெரியும் அப்படின்னா, டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த இது தெரியும், இந்த அட்ஜசன்ட் சைடான எக்ஸ் ப்ளஸ் ஒய் தெரியும், அதையும் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ tan θ ஃபார்முலா தெரியும், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ tan 30 டிகிரி தட்ஸ் ஈக்குவல் டு எதிர் பக்கத்தில் 1800 பை
எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் அடுத்துள்ள பக்கம் எக்ஸ் ப்ளஸ் ஒய். சரிங்களா? இப்போ tan 30 மதிப்பு 1/√3. டேபிள் தெரிஞ்சால் இந்த மதிப்பை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கடகடன்னு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ 1800/x + y. சரிங்களா? இங்கேயும் கிராஸ் மல்டிஃபிகேஷன் தான். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே 1ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணி மேலே வந்துடும். இந்த √3 எங்கே வந்துடும், 1800 × √3 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் தட்ஸ் ஈக்குவல் டு 1800 √3 அப்படின்னு வந்து நிற்கும் தம்பி. சரிங்களா? இப்போ எனக்கு நான் சொன்னேன் முத சொல்லும்போதே எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் கிடைக்கும் ஒய்யும் கிடைக்கும். ஸோ ஒன்றும் இது பேர் வேணால் வச்சுக்கோங்க, எக்ஸ் சமன்பாடு 1 சமன்பாடு 2ன்னு கூட என்ன செஞ்சுக்கோங்க வச்சுக்கோங்க. இந்த 1 தூக்கிட்டு வந்து இந்த 2ல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 1ஐ 2ல் பிரதியிட அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ 1ஐ 2ல் பிரதியிட அப்படின்னு போடுவோம். இப்போ பிரதியிட்டாச்சுன்னா கடகடன் ஆன்சரே வந்துடும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன எடுக்கிறேன், எக்ஸு தான். ஒய்க்கு பதிலாக தான் 1800 √3 அப்படின்னு இருக்கும். தட்ஸ் ஈக்குவல் டு 1800 √3. இப்போ இந்த எக்ஸும் 1800/√3யும் ஆட் பண்ணுது, ஈக்குவலை தாண்டி அங்கிட்டு போகுது. அப்போ சப்ராக்ஷனை மாற்றிடுங்க. அப்போ எக்ஸ் தட்ஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் என்ன இருக்குன்னா 1800 √3 இருக்கா, √3 மைனஸ் 1800/√3 அப்படின்னு வந்து நிற்கும். சரிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இது ரெண்டையும் கழிக்கணும் அப்படின்னா பகுதிகள் சமமாக இருக்கணும். இதனோட பகுதி 1 இருக்குன்னு அர்த்தம், இதில் பகுதி √3 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரே மாதிரியாக மாற்றணும்னா இந்த பகுதியும் நீங்கள் √3 உருவாக்கணும். நம்ம எல்சிஎம் போடுவோம்ல, அந்த மாடலில் இதை என்ன செஞ்சுருங்க, எல்சிஎம் மாடலில் எக்ஸ் தட்ஸ் ஈக்குவல் டு ஒரே √3 என்ன செஞ்சுக்கோ எடுத்துரு. இந்த √3 கூட இந்த √3 மல்டிபிகேஷன் பண்ணிடு. அப்போ 1800 √3 கூட ஒரு √3 நான் மல்டிபிகேஷன் பண்ணுறேன், மைனஸ் 1800. சரிங்களா? அப்போ √3 × √3 3, √3 × √3 என்னது 3. அப்போ 1800 × 3 அப்படின்னு வரும், மைனஸ் 1800/√3 அப்படின்னு வரும். அப்போ 1800ஐயும் இந்த 3ஐயும் நீங்கள் மல்டிபிகேஷன் பண்ணணும். அப்போ 5400ன்னு வரும். சரிங்களா? ஸோ 5400 மைனஸ் 1800/√3 அப்படின்னு வந்து நிற்கும். இப்போ 5400லேருந்து இந்த 1800 நீங்கள் கழிச்சிங்கன்னா 3600/√3. இப்போ இந்த √3 கேன்சல் பண்ணுறதுக்காக மேலும் கீழும் √3ஆல் மல்டிபிகேஷன் பண்ணிடுவோம். அப்போ இங்கேயும் √3/√3 வேல்யூவில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது, ஏன்னா ஒரே நம்பரால் மல்டிபிகேஷன் பண்ணுறோம். √3 × √3 3ன்னு வந்துடும். அப்போ 3600 √3/3, 3600 √3/3 அப்படின்னு வந்து நிற்கும். இப்போ இந்த 3ஐயும் இந்த 3600ஐயும் கட் பண்ணுறோம். அப்போ 1 3s are 3, 1 3s are 3, 2 3s are 6, 00 அப்படியே போட்டுக்கோ. இந்த √3 அப்படியே எழுதிக்குவோம். அப்போ 1200 √3, 1200 √3னா இதே ஆன்சரா அப்படின்னா புக்கில் வந்து இந்த √3க்கு வேல்யூ யூஸ் பண்ணி போடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 1200 × 1.732 இதை வந்து √3 பதிலாக யூஸ் பண்ணியாச்சு. இந்த 2 0க்கு இந்த புள்ளியை தவிர்த்து 2 நம்பர் முன்னாடி வந்துடும். அப்போ என்ன வந்துடும், 1012 × 173.2. இந்த ரெண்டையும் மல்டிபிகேஷன் பண்ணிங்கன்னா 2078.4, 2078.4 மீட்டர். இதுதான் புக் ஆன்சர். தேங்க்யூப்பா.